அப்ப நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்த உடனே அவன் வாயில செஞ்ச பாவம்லாம் இப்ப அவன் கண்ணுக்கு முன்னாடி வருது. பதறான். ஏன்னா பரிசுத்த தெய்வம், பரிசுத்த தெய்வத்துக்கு முன்னாடி நிக்க முடியாது, அவ்வளவுதான், நான் எரிஞ்சு சாம்பலாயிருவேன்னு நினைச்சு பதறும் போது இப்போ ஒரு கேருபீன் சேராபீன் என்ன பண்றாரு? அடுத்த வசனம் வாசிமா. அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தி ஆனது என்றான். நல்லா கவனிச்சீங்களா? எங்க இருந்து எத்தனை வந்தாரு நெருப்ப? சொல்லுங்க, எங்க இருந்து எத்தனை வந்தாரு? இப்பதானே சிஸ்டர் வாசிச்சாங்க. பலிபீடத்திலிருந்து ஒரு நெருப்பு, எத்தனை? 10 எத்தனை வந்தாரு? 1. எந்த பலிபீடம்? பலிபீடம்ன்றது யாரு? நான் தான் பலிபீடம். கவனிச்சிங்க, நான் தான் பலிபீடம். இந்த பலிபீடத்தில் இயேசு தங்கி இருக்கும் போது இந்த இயேசு எனக்குள்ள ஒரு பாவத்தை நெருங்க விட மாட்டார். என் வாயில கெட்ட வார்த்தை பேச விட மாட்டார். என் கண்ணு கெட்டதை பார்க்க விட மாட்டார். என் மண்டைக்குள்ள கேவலமான சிந்தைகளை எதுவும் போக விட மாட்டார். யோசனை பண்ணி பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஏன் பலிபீடத்தில் அக்கினி எரியணும்னு சொன்னாரு? ஏன்னா உனக்கு அடிக்கடி இந்த மாதிரி ஏசையா மாதிரி திடீர்னு கெட்ட வார்த்தை பேசுகிற ஃப்ரெண்டுங்க சில பேர் ஊரில் இருக்காங்க. ஏன்னா நீ வாரத்துக்கு ஒரு நாள் தான், 2 மணி நேரம் தான் சபைக்கு வர, மீதி நேரம்லாம் எங்கே தான் இருக்க? ஆஃபீஸில் இருக்க, வேலை செய்கிற இடத்துக்கு போகிற, ஃப்ரெண்டை பார்க்குற, கொஞ்சம் ஊரை சுற்றுற, கொஞ்சம் அப்படி இப்படின்னு எல்லாரும் கூட இருக்க. அந்த ஆவி உனக்கு பிடிச்சிடும். என்னது? கெட்ட வார்த்தை பேசுகிறவங்க கூட பேசுனா நம்ம வாயில் என்ன வரும்? கெட்ட வார்த்தை தான் வரும். நல்லா கவனிங்க. சினிமா கூட பார்க்குறவன் ஒரு ஆள் கூட போனீங்கன்னா என்ன ஆவி வரும்? நம்மளும் சினிமா பார்க்குறது தான் ஆகும். அப்புறம் சொல்லுங்க, ஆமாம் தானே? ஒரு வேசி பிரியன், விபச்சாரத்தில் பிரியமாக இருக்கு, அவங்க கூட பழகுனா தானே வரும். சொல்லுங்க ஐயா, உண்மை தானே? சீட்டாரவங்க கூட பழகுனா வரும். உண்மை. அது ஆவி. அந்த ஆவி துரத்தப்படுற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நல்லா கவனிக்குவேன். இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், எனக்குள்ள இந்த அசுத்தங்களாக நெருங்கக்கூடாதுன்னு நீங்களாம் நானும் நினச்சேன். இன்னைக்கு எனக்கு என்ன தேவை? எனக்குள்ள அக்கினி பற்றி எரியணும். என் இயேசு எனக்குள்ள வாசம் பண்ண. நான் தான் பலிபீடம், உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. ஆனா இந்த பலிபீடம் எப்போது எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். எதனால? இயேசுவின் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படணும். எந்த ஒரு மனுஷன் எப்போது பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு அவனோட பலிபீடத்துல அந்த அக்கினி எரிந்து கொண்டோ இருக்குதோ, அவன் வாழ்க்கை பரிசுத்தமா இருந்துகிட்டே இருக்கும். இன்னும் பரிசுத்தமா. ஏன்னா கடைசி மெசேஜ் என்ன தெரியுமா? வெளிப்படுத்தல, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அல்லேலூயா. அவர் பரிசுத்தரையா, நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருங்க சொல்லிட்டாரு. அதனால இன்னைக்கு நீங்களும் நானும் அவர் வரும்போது எடுத்துக்கொள்ளப்படணும்னா அவரை போல பரிசுத்தமா இருக்கிறவங்க தான் போக முடியும். அப்ப இன்னைக்கு உங்களை என்னை பரிசுத்தப்படுத்துறதுக்கு தான் இன்னைக்கு ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார்.